உலக தமிழ் மக்கா அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கே தெரியும். ஜூலை 5ஆம் தேதி. இந்த நாளில் நம்ம தேசிய தலைவர் இருக்காரே, அவர் வாழ்ந்த இடத்துக்கு வல்வெட்டி துறைக்கு போக போகிறேன். இந்த விஷயத்தை இதை நான் உங்களோடு பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், பெருமைப்படுறேன். முருகா. முருகனை பாட்டுடை தலைவனாக வைத்து தனது இசை பயணத்தை மிகவும் சீரிய முறையில் தொடர்ந்து கொண்டிருக்கும் கோவை கமலா அம்மா அவர்கள் முதுபெரும் பாடகி KPS அவர்களினுடைய வெண்கல குரலை இன்று வரைக்கும் அவரது ரசிகர்களுக்கு இவரின் குரல் மூலமாக கொடுத்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் சினிமா துறையிலும் பல பாடல்களை பாடி புகழ் பெற்ற கோவை கமலா அவர்கள் உலகெங்கும் வாழும் ஈழத் தமிழர்களின் இதயத்தில் குடியிருக்கும் தலைவர் மேதகு அவர்களின் புகழ் சொல்லும் ராஜகோபுரம் எங்கள் தலைவன் எனும் பாடலை நமது தடத்தினுடைய நேர்காணல் ஒன்றுக்காக வழங்கி ஈழத்தமிழர்களின் இதயங்களிலெல்லாம் மீண்டும் இடம் பிடித்தார். கோடை காலத்து குளிர்விக்கும் நிலவே, கொட்டும் மழை நாளில் குடையான அழகே, ராஜகோபுரம் எங்கள் தலைவன், பாரெங்கும் புகழ்கின்ற நம்ம தலைவன் இல்லையா? கண்முன் உலகிலழும் படையில் பெண் படையும் ஒரு படையாகிது பார், பெண்ணின் விடுதலையும் மண்ணின் விடுதலையும் அறுவடையாகுது பார். ஆமா, தமிழம் சாமானியம் இல்லைம்மா. இந்த தமிழே அங்கே தமிழ் தமிழ் அடா 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 தமிழே மெயின் அங்கேதாம்மா. அண்ணன் பிரபாகரன் காலத்திலே பெண்கள் ஆயுதம் ஏந்தினார் ஈழத்திலே இல்லையா? அண்ணன் பிரபாகரன் காலத்திலே பெண்கள் ஆயுதம் ஏந்தினார் ஈழத்திலே. பெண்களையே அடாடா கண்ணா மா, கண்ணன தமிழனை காக்கும் காவலன. ஆமா கண்ணு சாமானியம் இல்லம்மா. எவ்வளோ பேரம்மா அம்மா ஈழம்மா தமிழினம் அம்மா. நான் எப்படிம்மா அம்மா, எவ்வளோ பேரம்மா எவ்வளோ பேரம்மா எவ்வளோ பேரம்மா எம்மா அம்மா தாங்களே அம்மா அடாடா. அதுக்கப்புறம் தானும் பிரபாகரன், அண்ணன் பிரபாகரன் கண்ணன தமிழரை காக்கும் காவலன, கன்னி தமிழுக்கு வாய்த்த கதிரவன. அம்மா, கோடை காலத்து குளிர்விக்கும் நிலவே, கொட்டும் மழை நாளில் குடையான அழகே. அம்மா எப்பமா கொட்டும் மழை நாளில் குடையான அழகே, ராஜகோபுரம் எங்கள் தலைவன் நம்ம தலைவன்மா. எங்களாவது உங்களாவது நம்ம தலைவன் சாமானியமல்மா. தமிழுக்காக போராடி இருக்கான், தமிழுக்காக பெண் விடுதலை, பெண்ணுக்கு இழத்த. ஆனா கண்முன் உலகிலழும் படையில் பெண் படையும் ஒரு படையாகுது பார், பெண்ணின் விடுதலையும் மண்ணின் விடுதலையும் அறுவடையாகுது பார். என்னம்மா? அண்மையில் தாயகம் சென்ற கோவை கமலா அவர்கள் மேதகு அவர்களினுடைய வாழ்ந்து வளர்ந்த வீட்டிற்கு சென்றிருந்தார். அங்கே அவர் பேசிய உணர்வு பூர்வமான பேச்சை தற்போது உங்களுக்கு தருகிறோம். எங்களுக்கென்ற பிறந்தவன் தான் பிரபாகரன், எங்க இதயத்தை நீ திறந்து பாரு தெரிவானவன், எங்க இதயத்தை நீ திறந்து பாரு தெரிவானவன், குடும்பத்தையே நாட்டுக்காக கொடுத்தவன், குடும்பத்தையே நாட்டுக்காக கொடுத்தவன், கொண்ட கொள்கையே உயிர் மூச்சாய் எடுத்தவன், எடுத்தவன், கொண்ட கொள்கையே உயிர் மூச்சாய் கொண்டவன், எங்களுக்கென்ற பிறந்தவன் தான் பிரபாகரன், எங்க இதயத்தை நீ திறந்து பாரு தெரிவானவன். உலக தமிழ் மக்கா, தாய் தமிழ் தாய் கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
ஒத்துமையா இருந்து வேற்றுமையை பார்க்காம கிடைக்காம கிடைச்ச என் பிள்ளையோட கனவை நனவாக்குங்கப்பா, நனவாக்குங்கப்பா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பிள்ளையோட கனவை நனவாக்குங்கப்பா, நனவாக்குங்கப்பா. முருகா 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 முருகா, எல்லாரும் ஒத்துமையா வேற்றுமையை பார்க்காம கெஞ்சி கேட்டுக்கிறேன். முருகா, என் பிள்ளையோட கனவை நனவாக்குங்கப்பா. முருகா 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 முருகா. இதுக்கு மேல எல்லாம் பேச முடியல, பேச முடியல. கொள்கையே உயிர் மூச்சா கொண்டாரு, அவனோட கொள்கையே உயிர் மூச்சா கொண்டாரு. முருகா முருகா